வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது B.Ed செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் போட்டிருக்காங்க. அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் ஊரில் போடுங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, நாங்கள் ஏன் அந்த ஸ்கூலை விட்டுட்டு நீங்கள் அலாட் பண்ணுற ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு B.Ed கல்வியியல் கல்லூரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஒரு 12 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 20 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த பள்ளிகளில் மட்டும்தான் கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு அலாட் பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஊரில் நீங்கள் ட்ரைனிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்னொன்று, எங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் தூரமாக இருந்தாலும் அந்த 80 days வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் போய் தான் ஆகணும். நிறைய பேர் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்துலேயே ரூம் எடுத்து கூட தங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஹாஸ்டலில், வீட்டுக்கும் அதுக்கும் தூரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி போங்க. இல்லை கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பாருங்கள். எல்லாமே உங்களோட மனசு தான். உங்களோட மனசு வந்து நம்ம ட்ரைனிங் வந்து அவ்வளோ தூரம் போகிறோம், இல்லை 2 பஸ்ஸு மாற்றி போகிற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம பஸ்ஸு மாற்றி போகிறோம் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு தூரமாக தான் தெரியும். இந்த 80 days வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், அந்த டைமுக்கு போகணும். அந்த ஸ்கூலில் மற்றவங்களாம் எப்படி டைமுக்கு வராங்களோ அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட், அதாவது ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். முதல்ல நீங்கள் ஆசிரியர், அதாவது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஒரு பாடம் நடத்தும் பொழுதும், ஒரு கரும்பலகையில் எழுதும் பொழுதும், ஒரு மாணவர்களை சந்திக்கும் பொழுதும், அந்த மாணவர்கள் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியடில். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் ட்ரைனிங் போகணும், தூரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த ட்ரைனிங் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக நம்ம அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும், லெசன் பிளான் எழுதிட்டு போகணும், அப்புறம் அங்கே போய் டீச் பண்ணணும். அந்த கிளாஸ் போகும்போது மாணவர்களுக்கு ஏதாவது புதிய தகவல்களை சொல்லணும். இல்லை கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பொது அறிவு சொல்லலாம், சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சொல்லலாம், படிக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி மாணவர்களை மோட்டிவேட் பண்ணலாம். இப்போ இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கிறது சிலர் வந்து ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக அவங்களே நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்க மோட்டிவேட் பண்ணினாதான் அவங்களால படிக்க முடியும். ஸோ எஜுகேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுங்க. சமூக வலைதளங்கள்ல இருந்து அவங்க மீண்டு வந்து எஜுகேஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் செலுத்தணும் அப்படின்னா ஆசிரியர் மாணவர்களாகிய உங்களால் முடியும். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த தடைகளிலிருந்து தகர்த்து எறிஞ்சிட்டு நம்ம யூனிவர்சிட்டி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.